மார்ச் 2025 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட வினாக்கள் சார்ந்த விடை குறிப்பு. கொஷின் நம்பர் 1 புக் பேக்லேருந்து கேட்டிருக்கு. ஆக்சான் படலத்திற்கிடையேயான மின்னழுத்தம் ஓய்வு நிலையில் மின்னழுத்தத்தை விட அதிக எதிர்மின் தன்மை உடையதாக காணப்பட்டால் நியூரான் எந்த நிலையில் இருப்பதாக கருதப்படும் அப்படின்னும்போது ஆப்ஷன் ஏ மின்முனைப்பேக்க மீட்சி என்பது சரியானது. இது புக் பேக். தென் கொஸ்டின் நம்பர் 2, தசை நாரில் உள்ள ஆக்சிஜனை சேமிக்கும் நிறமி. வினா எண் 2 புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்கு. சரியான விடை என்ன அப்படின்னா மயோக்ளோபின் என்பது சரியானது. இதுவும் புக் பேக். தென் கொஸ்டின் நம்பர் 3, சிறுநீர் பையை சுற்றி உள்ள நீட்சி உணர்வேற்பிகள் முற்றிலுமாக நீக்கப்படும் போது நிகழ்வது என்ன? இதுவும் புக் பேக் கொஷினு. புக் பேக். சரியான விடை குறிப்பு என்னென்னா தொடர் சிறுநீர் வெளியேற்றம். தென் கொஷின் நம்பர் 4, ஒரு சாதாரண மனிதனின் மூச்சுக்காற்று அளவு. இது புக் பேக் கொஷினு. 4வது வினாவும் புக் பேக்கில் இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. 500 மில்லிலிட்டர். ஆப்ஷன் ஏ சரியானது, 500 மில்லிலிட்டர். தென் வினா எண் 5, இதுவும் புக் பேக். வினா எண் 5 புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்கு. ஒத்த பண்புகளின் தரத்தை பெற்ற உயிரின குழு டேஷ் ஆகும், சிற்றினமாகும். பி ஆப்ஷன் சரியானது. தென் வினா எண் 6, இதுவும் புக் பேக். இதுவும் எங்கேருந்து கேட்டிருக்குன்னா புக் பேக் கொஷினு. இரத்த சிவப்பணுக்களின் புறப்பரப்பில் ஏ மற்றும் பி ஆன்டிஜன்கள் உள்ள ஒரு நபர் எந்த இரத்த வகையை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஏபி இரத்த வகையை சார்ந்தவர். தென் கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ம் புக் பேக் கொஷின் தான். புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்கு. கீழ் வருவனவற்றுள் மண்புழு உர உற்பத்தியில் தொடர்பற்றது எது அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது மண் வளத்தை பாதுகாத்தல் என்பது மண்புழு உரத்தோடு தொடர்புடையது. தென் கனிம பொருட்களை சிதைத்தல், இது தொடர்பற்றதாக நம்ம பார்க்குறோம். ரோமன் லெட்டர் 3ல் துளைகள் காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்தல் தன்மை போன்றவற்றை அளிக்கிறது. இதை நம்ம பார்க்கப்படும்போது இதுவும் சரியான விடையாக தெரிகிறது. தென் ஆப்ஷன் 4, உயிரியல் சிதைவுக்கு உட்படாத கரிமங்களை சிதைக்கின்றது. இது தவறாக காணப்படுகிறது. அதனால் சரியான விடை என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ சரியானது. ரோமன் லெட்டர் 2ம் ரோமன் லெட்டர் 4ம் தவறானது, மற்றவை இரண்டும் சரியானது. தென் வினா எண் 8. வினா எண் 8ல் தான் என்ன கேட்டிருக்குனாக்கா புக் இன் கொஷினாக கேட்கப்பட்டிருக்கு. புக் இன். கீழ்கண்டவற்றுள் மூளையின் எந்த பகுதி திருப்தி அல்லது திகட்டல் மையமாக செயல்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹைப்போதலாமஸ். சரியான விடை ஹைப்போதலாமஸ். தென் வினா எண் 9, எகெயின் புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்கு. 9வது வினாவில் புக் பேக். சிறுகுடலில் செயல்மிகு கடத்தல் நிகழ்ச்சி மூலம் எது உட்கிரகிக்கப்படுகிறது? சரியான விடையாக சோடியம் அயனிகள் தான் செயல்மிகு கடத்தல் மூலம் உறிஞ்சப்படுகிறது. தென் வினா எண் 10, வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு தோன்றுவது. இதுவும் புக் பேக் கொஷினு. வினா எண் 10 புக் பேக். வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பால் குழந்தைகளுக்கு தோன்றுவது என்ன சரியான விடையாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா ராட்சத தன்மை இ சரியானதாக பார்க்குறோம். தென் வினா எண் 11,
இது புக்கின் கொஷினாக கேட்கப்பட்டிருக்கு. புக்கின் எந்த உயிரினம் தலைப்பகுதி நீக்கப்பட்ட பின்பும் ஒரு வாரம் வரை உயிர் வாழும் அப்படின்னா கரப்பான் பூச்சி சரியானது. ஆப்ஷன் டி சரியானது. தென் வினா எண் 12. இது புக்கின்லேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. புக்கின் கொஷினாக சிடிஃபிட் லார்வா கீழ்கண்ட எந்த தொகுதியை சார்ந்தது? டீனோபோரா என்ற முதுகுநானற்ற தொகுதியை சார்ந்தது. தென் வினா எண் 13 எகெயின் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. வினா எண் 13 புக் பேக்கு. கீழ் வருவனவற்றுள் சரியான கூற்று எது? சரியான கூற்று அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது புக் பேக் என்றதால ஆப்ஷன் சி கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டீரோன் ஆகியவை ஸ்டிராய்டு ஹார்மோன்கள் ஆகும். தென் வினா எண் 14 இதுவும் புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்கு. புக் பேக் கனசதுர வடிவ எபிதீலியத்தின் முக்கிய பணி ஆ மற்றும் இ. தென் வினா எண் 15 இதுவும் புக் பேக்கில் இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. மனித மூளையின் எப்பகுதி உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். சரியான விடையாக பி ஆப்ஷன் ஹைப்போதலாமஸ்.